சரி, நீ உன் மனசுல இருக்கிறத சொல்றேன்னு சொன்னியே. ஆனா இப்பதான் நீ வெளியே போறியே. நீ போ, வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ வேண்டான்னு சொன்னா போக மாட்டேன். இல்ல, நான் அப்படிலாம் ஒன்னும் சொல்ல வரல. அப்ப வேற எப்படி சொல்ற? இங்க பார் பிரீதா, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் காதல்ல நீ பைத்தியமாயிட்டே இருக்கல்ல, நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுல்ல. நீ இப்பெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ லைக் இட். அண்ணா போலாமா? எங்க? ஆபீஸ்க்கு. ஆபீஸ்க்கா? ஆபீஸா? சரி வா. பாய் அண்ணி. பாய். நில்லு. நீ இன்னைக்கு கன்ஃபர்ஸ் பண்றேன்னு சொன்ன. அதான் சொன்னல, நீ இப்ப போ. நான் போக மாட்டேன். நீ வேண்டான்னு சொல்றதுனால நான் போல. ஆனா நான் வேணானே சொல்லலையே. அது நீ ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும். ஆக்சுவலி போய் தான் ஆகணும். ஏன்னா அங்க ரிஷப் இல்லைல்ல, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் என் தலையில தான் விழுந்திருக்கு. இல்லைன்னா எனக்கு போக மூடே இல்லை. நான் ஃபுல் டே இங்கேயே இருந்துருவேன். நீ என்னை மிஸ் பண்ணுவேன்னு தெரியும். ஆனா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ என்னை மிஸ் பண்ற அளவுக்கு நான் நடந்துக்கவே மாட்டேன். அது எப்படின்னா, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் உனக்கு கால் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ண உடனே உன் மனசுல இருக்கிற விஷயத்த ஓப்பனா சொல்லணும், கன்ஃபஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம நாள், வேலண்டைன்ஸ் டே. போட்டுமா? சரி போ. கண்டிப்பா. ஆமா ஆமா போணும், போ. ஒரு நிமிஷம். இதுல உனக்குன்னு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாரியும் இருக்கு. அதுல ப்ளூ என் ஃபேவரட். அதை கட்டிக்கோ. I'll see you. பிரீதா, உன் மனசுல இருக்கிறத கன்ஃபஸ் பண்ணிடு. இல்லனா மகேரா ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. பாய். என்னடா? ஒன்னும் இல்லையே. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னது? உங்க முகத்துல ஒரு அழகான ஸ்மைல் தெரியுது. ஒரு கியூட்டான ஸ்வீட்டான ஸ்மைல். சும்மா சொல்லக்கூடாதுண்ணா. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்க முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். டேய், என்னதான் உன் பிரச்சனை? ஸ்மைல் பண்ணலனா ப்ராப்ளம், ஸ்மைல் பண்ணாலும் ப்ராப்ளம். அட இல்லண்ணா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா உண்மையை பார்க்கும்போது நல்லா இருக்கு. எந்த உண்மை? எந்த உண்மையா? உங்க சிரிப்பு பிரீதா நீ போனதோட போயிடுச்சு. இப்ப அவங்க திரும்பி வந்தது கூடவே வந்துருச்சு. அதான் அப்பட்டமா தெரியுது இல்ல. அது எதுக்கு கிண்டல் பண்ற? நான் ஒன்னும் கிண்டல் பண்ணல. நான் சொன்னதை அக்செப்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே? உன் வாலெட்டை பிடிங்கிட்டு கீழே இறக்கி விட்டுருவேன். அப்புறம் ஆஃபீஸ்க்கு நீ நடந்து தான் வரணும். யோசிச்சுக்க, ஓவரா பேசாத. சரி சரி, நான் கிண்டல் பண்ணல, விடுங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லுங்க. நான் சொன்னது உண்மைதானே? சொல்லுங்க சொல்லுங்க. நீ சொல்றதும் கரெக்டு தான். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. You too.
நீ என்னை மிஸ் பண்ணுவேன்னு தெரியும். அதனால் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது எப்படின்னா, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் உனக்கு கால் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ண உடனே உன் மனசில் இருக்கிற விஷயத்த ஓப்பனாக சொல்லணும். நானும் உன்னோட ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாரு, நானே உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அது இல்ல, ப்ளீஸ் நீ நடுவுல தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாத. அமைதியா நான் சொல்ற எல்லாத்தையுமே கேட்கணும். குறுக்க நீ ஸ்டாப் பண்ணவே கூடாது. அப்புறம் நீ உன் கதையை ஆரம்பிச்சிருவ. அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே தெரியாது. அதனால இப்ப நீ எதுவுமே சொல்லக்கூடாது. அது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் எப்போ ஃபீல் ஆச்சுன்னே தெரியல. எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபீல் எப்படி வந்ததுன்னு கூட தெரியல. ஆனா இப்போ உன் மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங் இருக்கே, அதோட பேரு காதல். நீ என் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா என்னோட கண்ணு ஒவ்வொரு செகண்டும் உன்னதான் தேடுது. நீ என் கண்ணு முன்னாடி வந்ததும் எனக்குள்ள உடனே என் கண்ணுக்குள்ள நீ இருக்கிற மாதிரி இருக்கு. நீ என் கூட எல்லாம் இல்லாதப்போ நான் உன்னை தினமும் மிஸ் பண்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன். நான் சொல்றதெல்லாம் கேட்கும் போது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தெரியும். விசித்திரமா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி என் வாயால சொல்லி நீ கேட்டதே இல்லையே. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னோட அந்த ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்க உன்னை பாராட்டும் போது, உன்னை ஹேண்ட்ஸம் சார்மிங்னு சொல்லும் போது எனக்குள்ள எப்பவுமே அவங்களுக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைப்பேன். ஆனா இப்போ நான் கூட உன்னை பத்தி அப்படிதான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். உன்னோட முகம் மட்டும் இல்ல, உன்னோட மனசும் ரொம்ப அழகானது. சில நேரத்துல நான் என்ன யோசிப்பேன் தெரியுமா, எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம், ஏன்னா நீ எனக்கு கிடைச்சிருக்கியே. கடவுள் கிட்ட இதை தவிர என்னால வேற எதையுமே கேட்க முடியாது கரண். I love you. I love you too. I love you too, Preeta. Happy Valentine's Day. My Valentine. நீயா? பிரீதாவோட பிருத்வி, உன்னோட பிருத்வி. உனக்கு ஒன்று தெரியுமா பிரீதா, உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தப்போ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். வாய் மூடுறியா? போன்ல பேசிட்டு இருக்கிறது நீன்னு எனக்கு தெரியாது. நான் கரண் நினைச்சிட்டேன். நான் சொன்னது எல்லாமே கரனுக்காக தான். மறுபடியுமா? அந்த கில்லி தண்டா பிளேயர் நமக்கு நடுவில் மறுபடியும் வந்துட்டானா? என்னையா, அந்த கில்லி தண்டா பிளேயர் ஆரம்பத்துல இருந்து நமக்கு நடுவில் வந்துட்டு இருந்தான். ஆனா இப்போ இனிமே நடக்காது. ஏன்னா இனிமே அந்த கில்லி தண்டா பிளேயரை நமக்கு நடுவில் நான் வர விட மாட்டேன். யூனோ வை பிரீதா? ஏன்னா நீ எனக்காக பிறந்திருக்க, நான் உனக்காக பிறந்திருக்கேன். நாம ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். ஒரு விஷயம் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என்ன பண்ண? என்ன பைத்தியமாக்குன, கிரேசி ஆக்குன. ஆனா அங்க உன்னோட மனசு எனக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? என்ன உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியம் ஆயிட்டேன். உன் மேல இருக்க காதல்ல நான் பைத்தியம் ஆயிட்டேன் பிரீதா. உனக்கு தெரியுமா பிரீதா, நான் தான் சொன்னேன்ல, உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தப்ப நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணேன். உன்னை விட்டு என்னால இருக்க முடியல. ஆனா இப்போ இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதனால உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது பிரீதா. கண்டிப்பா சொல்றேன். பரவாயில்ல, நான் வரேன். நானே உன்கிட்ட வரேன். உனக்காக நான் வரேன் பிரீதா. இந்த பிருத்வி மறுபடியும் ஒரு முறை உன்கிட்ட வந்துட்டு இருக்கான்.
உனக்காக வரான். ஐ எம் பேக் பிரீதா. நான் வரேன் என் உயிரே. ஐயோ, பிரீதாவோட போன் ஏன் இப்படி பிஸியா இருக்கு? நான் தான் சொன்னேன்ல, ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன், ஃபோன் பண்ணும்போது மனசுல இருக்கிறத சொல்லுன்னு. வாய் மூடு. உன் காதுல விழலையா? எத்தனை வாட்டி சொல்றது? நான் உன்னோட போனை கரண்ட் கால் நினைச்சு எடுத்துட்டேன். ஆனா நீ தான் போன் பண்றேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எடுத்திருக்கவே மாட்டேன். ஆடடா பிரீதா, பிரீதா, எனக்கு தெரியும் நீ அந்த கிரிக்கெட்டரை பார்த்து பயப்படுற. ஆனா நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு தெரியும் இப்ப நீ என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாமே எனக்கு தான் இல்லையா? உன்னால நான் இல்லாம இருக்க முடியாது. என்ன மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியும். உன் மனசு எனக்காக துடிக்குது, எனக்கு தெரியும். சரி, நான் வரேன் என் உயிரே. உனக்கு நிஜமாவே மூளை குழம்பி போயிருச்சு. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இனிமே என்கிட்ட இந்த மாதிரி பேச முயற்சி பண்ண. ஹலோ ஹலோ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பிரீதாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவள் ஃபோன் பிஸியாக இருக்கு. ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா? அப்பவே சொன்னேன், இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன், உன் மனசில் இருக்கிறத சொல்லுன்னு. ஆனால் ஃபோன் பிஸியாக இருக்கு. சமீர், என்னண்ணா? ஒருவேளை வேற லவர் கிடைச்சிட்டானா? பிரமாதம்ண்ணா. ஜெலஸா இருக்கா? ஆமா, ஜெலஸா தான் இருக்கு. ஐ மீன், ஜெலசி ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. ஜெலசியில் ஏதாவது தப்பு பண்ணாதான் அது ராங், ரைட்? பரவாயில்லையே, ரிஷபண்ணா கேபின்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்களே ரிஷபண்ணா மாதிரியே பேசுறீங்களே, சூப்பர்ண்ணா. வாவ். நான் ஒன்றும் மெச்சூர்டாலாம் பேசல. நான் மெச்சூர்டா பேசினா இந்த உலகமே மண்டை காஞ்சு போயிடும். அதுவும் கரெக்ட் தான். இன்னைக்கு அண்ணன் ரொம்ப மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. இல்லடா, மூடெல்லாம் ஒன்றும் இல்லை, இரிட்டேட்டடா இருக்கேன். காலையில இருந்து ஃபோன் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. இத்தனைக்கும் பிரீதா கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன், இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, நான் ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன், ஃபோனை எடுன்னு மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லுன்னு சொன்னேன். நான் ஒன்னு சொல்லட்டுமாண்ணா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீங்க அன்னி பேரை கேட்க கூட விரும்பல. இப்ப பாருங்க, அவங்க கிட்ட உங்களால பேசாம இருக்க முடியல, சில மணி நேரம் கூட இருக்க முடியல. பிரமாதம் இல்ல? சமீர், உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணவே வராது. ஆனா இப்ப பண்ணணும்னு நினைக்கிறேன், சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் டேம் இட், ஃபோன் என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. அப்படி என்ன பிஸியா இருக்கான்னு தெரியல. நான் என் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸை சொல்லணும்னு நினைச்சா என்ன? உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? முதல்ல பிரீதா கிட்ட தான் சொல்லுவேன், அவதான் அதை கேட்கணும். சரி சரி, நான் சீக்கிரமா மீட்டிங்கை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் சேரலாம். கான்ஃபரன்ஸ் ரூம்ல எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. சாரி. நீயா? ஆமா, நான் தான். பிரீதாவோட பிருத்வி, உன்னோட பிருத்வி. எனக்கு ஃபோன் பண்ணாதானே சொல்றல. நான் உன்கிட்ட எதையுமே பேச விரும்பல. ஐ ஹேட் யூ. இவ்வளோ கோவமா பிரீதா? இவ்வளோ கோவமா? எதுக்கு இவ்வளோ கோவம்? நான் உன் வாழ்க்கையை விட்டு திடீர்னு போயிட்டேன்ல, அதனால கோவமா? அடடா, இது காதல் கோவமாச்சே. என்கிட்ட பேசாத அளவுக்கு அவ்வளோ கோவமா? இப்பவாவது ஒத்துக்கோ, இப்பவாவது இது காதல் தானு ஒத்துக்கோ. உனக்கு எந்த லாங்குவேஜ்ல சொல்லி புரிய வைக்கிறது? என்ன விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் உன் பக்கத்துல இருக்கிறது தான் எனக்கு நல்லது பிரீதா, தூரமா இருக்கிறது இல்ல. ஆனா 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 விலகி இருக்கிறத திட்ட முடியாது. ஏன்னா விலகி இருக்கிறத திட்டி தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா விலகி இருந்தா தானே என்கிட்ட வர நீ துடிச்சுட்டு இருக்க, கரெக்டா? அப்படின்னா ஓகே உயிரே, நான் வரேன், உன்கிட்ட வரேன், உனக்காக வரேன். ஏன்னா உன்னோட பிருத்வி உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான் பிரீதா. ரொம்ப
வாய மூடு. பிரீதா, உனக்காக நான் இந்த உலகத்தையே தூக்கி போட்டுட்டு வருவேன். நான் என்னோட சொந்த தம்பியவே விட்டுட்டேன். இந்த உலகம் என்ன பெரிய விஷயம்? நீயும் நானும் நம்ம 2 பேரோட அழகான சின்ன உலகத்தை உருவாக்கலாம். அதுல இருக்க போறது நீயும் நானும் மட்டும்தான். அதோட சின்ன சின்ன அழகான சந்தோஷங்கள். என்ன பிரீதா, நான் உனக்கு முதல்ல கால் பண்ணது ஒரு விஷயத்த சொல்லதான். அதாவது நான் உன்னை பார்க்க வரேன், ஆனா எப்ப வரேன்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. எத்தனை மணின்னு சொல்லல பிரீதா. சரியா 1/2 மணி நேரத்துல நான் உன்கிட்ட வரேன். What do you mean வரேனா? நான் என்னோட புருஷன் கூட இருக்கேன். உனக்கு இங்க ஒரு அடி எடுத்து வைக்க கூட தைரியம் இல்ல, புரியுதா? நல்லா கேட்டுக்கோ. அதாவது உன்னை விட்டு தூரமா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி நினைக்கிறது கூட பாவம் தான். நான் உன் கூட இருந்தா தான் எனக்கு நல்லது பிரீதா. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உன்னை பார்க்க நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட உயிரே, நான் வரேன், உன்கிட்ட வரேன், அந்த வீட்டுக்கு வரேன், அதுவும் பேண்ட் வாத்தியத்தோட வரேன். அப்புறம் பிரீதா, நான் ஒன்னும் அந்த வீட்டில் இருக்கவங்களை பார்த்து பயப்பட மாட்டேன். அதிரடியா காதலிச்சிருக்கேன்னா அதிரடியா அங்க வந்து சேரதான் போறேன். பாரு. See you. Good morning, good morning, morning, good sir. morning, Good good morning, good morning. Good to see you in this office, Karan. Oh, thank you. Thank you. But actually, என்ன இங்க எப்பவும் பார்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. Because I hate office. எப்படி இருக்கீங்க சர்மா? கர்ணனா, இந்தாங்க டேவிட் ஃபைல்ஸ். ஹேவ் எ லுக். காய்ஸ், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பிசினஸ் மீட்டிங்ஸை எப்பவுமே ரிஷப் பண்ண தான் அட்டென்ட் பண்ணுவாரு. He is a business guy. I'm a cricketer. So I love cricket the way you guys love business. I love my fans, the ground. I love my cheerleaders. I mean, I used to love my cheerleaders. I'm a married guy now. So ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. எங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் சைன் பண்ணணும்னு. That's why I'm here. ஸோ என் கம்பெனிக்காக நேம், ஃபேம் அண்ட் பணத்தை சம்பாதிச்சாச்சு. என் வேலை முடிஞ்சிருச்சு. மற்றதை நீ பார்த்துக்கோ. ஹாவ் அ நைஸ் டே காய்ஸ். கர்ணனா, கர்ணனா, கர்ணனா பிரீதானியை சந்திக்க இவ்வளோ எக்ஸைட்டடா இருக்காரு. நைஸ். காய்ஸ், அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை, அதனால அவர் கிளம்பிட்டாரு. நான் எல்லாம் செக் பண்றேன். ஓகே. ஸோ காய்ஸ், இதுதான் டேவிட் ஃபைல். ஓகே, அண்ட் வி ஹாவ் டு மீட் திஸ் டார்கெட். ஸோ லெட்ஸ் கெட் யூ ஒர்க். ஓகே. Thank God நீ ஃபோன் பண்ணிட்ட. Thank God இந்த முறை நீ ஃபோன் பண்ணிட்ட. அக்கா, நீங்க சொல்றது பார்த்தா உங்களுக்கு யாரோ கால் பண்ணி தொல்லை பண்ற மாதிரி இருக்கே. அவன் பேரை சொல்லுங்க, அவன் பேரை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உண்டு இல்ல, நான் அவனை பண்ணிடுறேன். பிருத்வி. என்ன? பிருத்வியா? அந்த பிருத்வி தான் எனக்கு ஃபோன் பண்ணா. என்ன விஷயம் தெரியுமா? ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? ஸ்ருதி, அவன் எனக்கு ஃபோன் பண்ணி பேண்ட் வாத்தியத்தோட இந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். அதுவும் என்ன கூட்டிட்டு போக என்ன பயமுறுத்த அவன் முயற்சி பண்ணான். அதுவும் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. அதுமா என்னோட வாழ்க்கையில திரும்பி வர போறானா? மரியாதை கெட்டவன். ஒரு நிமிஷம் கம். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஓகே, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. எனக்கு தெரியும் அவன் மண்டையில என்ன ஓடுதுன்னு தெரியும். கல்யாணத்துக்கு பிறகு உங்களுடைய மாமாவுடைய வேலண்டைன்ஸ் டேவை கெடுக்கணும்னு முயற்சி பண்றான். அவன் தேவையில்லாம உங்களையும் மாமாவையும் பிரிக்க நினைக்கிறான்க்கா. நீங்க ஏன் பயப்படுறீங்கக்கா? ஸ்டில் ஏன் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? நீ கரெக்டா தான் சொல்றானா? உண்மையை சொல்லணும்னா அவன் ஒண்ணு சும்மா சொன்ன மாதிரி எனக்கு தோணல. அவன் சொன்ன அந்த ஸ்டைல் இருக்கே, அந்த பிடிவாதம், அந்த திமிரு, அதெல்லாம் கேட்கும்போது நிஜமாவே ஒவ்வொரு வார்த்தையும் மீன் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல?